மரியநாதபுரம் கிராமத்துல ரமேஷ்கிறவர் வசிச்சு வந்தாரு. அவர் சொந்தமா ஒரு கோழி கடையை வச்சிருந்தாரு. என்னதான் அவர் கோழி கடையில லாபம் வந்தாலுமே நிறைய பகுதி மிச்சமாகறனால அது வேஸ்டா போகும். முக்கியமா அந்த ரெக்க பகுதி எல்லாமே அவர் கடையில மிச்சமாயிரும். வாங்கம்மா, 1 கிலோ கறி 160 ரூபா தான், வந்து வாங்கிட்டு போங்க. அண்ணே, 1 கிலோ கறி 160 ரூபா தானா? சரி சரி, அந்த ரெக்கையை மட்டும் வெட்டிட்டு அதுக்கு பதிலாக வேற பீஸு போடுங்க. ரெக்கை போட்டால் எங்கள் வீட்டில் யாருமே திங்க மாட்டோம். எனக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது, பார்த்துக்குங்க. அட என்னப்பா, எப்போ பார்த்தாலும் கறி வாங்குறப்ப இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. எல்லாரும் ரெக்க பீஸு வேணான்னா அந்த ரெக்க பீஸை என்ன தான் பண்ண முடியும்? எனக்கு தானே அது நஷ்டத்தில் வந்து முடியுது. ஒரு கோழி முழுசாக வாங்குறீங்கன்னா அதையும் சேர்த்து வாங்கிட்டு போங்களே. அதை வேணான்னு ஒதுக்குறீங்க. அதோட சுவை உங்களுக்குலாம் என்ன தெரியும்? ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேணானே. எனக்கு கறியை மட்டும் போட்டு கொடுங்க. அந்த ரெக்கையை வெட்டி கீழே போடுவீங்களோ யாருக்கு போடுவீங்களோ, எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காதுப்பா. சரி சரி, சீக்கிரம் 1 கிலோ கறியை வெட்டுங்க, போயிட்டு வரேன். இப்படி வர்றவங்க எல்லாமே அந்த ரெக்க பீஸை மட்டும் கழிச்சு கட்டிடுவாங்க. அதனாலேயே அவருக்கு அந்த ரெக்க பீஸ் எல்லாமே ரொம்ப மிச்சமாச்சு. அவனால தினமும் அவர் கீழே தான் அதை கொட்டிக்கிட்டு இருந்தாரு. சரிங்கண்ணே, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வந்து கறி வாங்க வந்தாலும் எனக்கு இப்படியே போட்டு கொடுங்க. தயவு செஞ்சு இந்த ரெக்கையை மட்டும் போட்டு விட்டுறாதீங்க. அன்றைக்கெலாம் 2 இதில் போட்டு விட்டுருந்தீங்க, பார்த்துக்கோங்க. அண்ணே, 2 கிலோ கறி வெட்டுங்கண்ணே. அந்த ரெக்க பீஸை மட்டும் தனியாக வெட்டிடுங்க, எங்களுக்குலாம் அது பிடிக்காது. அந்த ரெக்கைக்கு பதிலாக வேறு கறி போடுங்க, சரியா? உடனே அந்த ரெக்கையை குறைச்சிட்டு அதுக்கான கறியை போடாமல் விட்டுறாதீங்க, எடை குறைஞ்சிரும். அதனால சரியாக அதுக்கான கறியை கரெக்டாக போடுங்க, சரியா? ஏம்மா, நான் வேணா கடவுள்கிட்ட ரெக்கை இல்லாத கோழியாக படைச்சி கொடுன்னு கேட்கட்டுமா? ரெக்கை வேணான்னா யாருக்கு தான் அந்த ரெக்கையை போடுறது? அந்த ரெக்கையெல்லாம் எனக்கு தானே நஷ்டமாகுது. தயவு செஞ்சு அந்த ரெக்கையை இனிமேல் வாங்கிட்டு போங்கம்மா. நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, இல்லை சாப்பிட்றவங்களுக்காவது கொடுங்க போய். அண்ணே, ரெக்கை இல்லாமல் தானே போட்டிருக்கிறீங்க. அதை கண்டாலே எங்கள் குடும்பத்துக்கு பிடிக்காது. என் பையன்லாம் அதை பார்த்தாலே வாந்தி எடுத்து வச்சிருவான். அதனால அந்த ரெக்கையை தயவு செஞ்சு போடாதீங்க. சரிண்ணே, 1 கிலோ 160 ரூபா தானே? இந்தாங்க பிடிங்க, 2 கிலோ வாங்கியிருக்கேன், கொடுத்துட்டேன், சரியா? அம்மா தாயே, ரெக்கையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன். நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு ஒன்றும் ரெக்கையை போட்டு அனுப்பிச்சிட போகிறது கிடையாது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அடுத்த ஜென்மம் இருந்தால் நீங்கள்லாம் ரெக்கை வச்ச கோழியாக பறக்கணும்னு. இப்படி வர்றவங்க எல்லாருமே அந்த கறி கடையில் ரெக்கை இல்லாமையே அந்த கறியை கேட்பாங்க. அதனாலே அந்த கறி கடைக்காரருக்கு ரொம்ப கோபம் வரும். இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு லாபத்துக்காக அந்த கறியெல்லாம் விற்கவும் ஆரம்பித்தார். மிச்சம் இருக்க எல்லா விங்ஸையும் தூக்கி குப்பையில் தான் போடுவார். இன்றைக்கும் இவ்வளோ ரெக்கை பீஸு மிஞ்சி போச்சா? இதெல்லாம் நாய்க்கு போடவோ குப்பையில் போடவோ மனசே வரமாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கறிக்கடையை வச்சு என்னத்துக்கு ஆகுறது? எவ்வளோ பொருள் நஷ்டமாகுது இதில். அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே, எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும். என்ன கொஞ்சம் திரும்பி பார்க்குறீங்களா? என்னம்மா குட்டி பாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லு. அண்ணே, எனக்கு லாலிபப் இருந்தால் 2 தரீங்களா? எனக்கு ஆசையாக இருக்குது சாப்பிடணும்னு. ப்ளீஸ் அண்ணே, என்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் லாலிபப் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. 2 மட்டும் கொடுங்களே. என்னைக்காவது காசு இருக்கும் போது நான் உங்கள் கடைக்கு வந்து நிச்சயம் கொடுத்துட்றேன். எனக்கு இப்போதைக்கு தாங்களே, எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குதண்ணே. ஏ பாப்பா, லாலிபப்புலாம் கறிக்கடையில் வந்து கேட்பாங்க. போய் அங்கே மல்லிகை கடையில் வாங்கிக்க. லாலிபப்பு இங்கே விற்காது பாப்பா. சரி, உன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறேல்ல, வா அங்கிட்டு வா. நானே உனக்கு லாலிபப்பை வாங்கி கொடுக்குறேன், சரியா? இனிமேல் லாலிபப்பு இங்கே வந்து கேட்கக்கூடாது. போய் மல்லிகை கடையில் தான் கேட்கணும், சரியா? அண்ணே, நான் அந்த லாலிபப் கேட்கல, சிக்கனில் லாலிபப் இருக்குமே அந்த லாலிபப்பை கேட்டேன். உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? நம்ம ரெக்கப்பகுதி இருக்குல்ல, அதில் தான் லாலிபப் எடுப்பாங்க. அது ரொம்ப சுவையாக இருக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட, என்னம்மா சொல்கிற? ரெக்க பகுதியில் லாலிபப் எடுப்பாங்களா? இத்தனை நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சே. சரி, அது எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லு, நானும் எடுக்கிறேன். கறியில் லாலிபப்ங்கிறத என் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் யாருக்கும் இப்படி ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, லாலிபப்னு. இது எப்படிம்மா நீ சொல்கிற? நீ எங்கே சாப்பிட்டேன்னு சொல்லு, நான் அதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே, லாலிபப் இருக்குல்ல, ரெக்க பீஸ் இருக்குல்ல, அதில் அழகாக லெட் பீஸ் மாதிரி எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் லாலிபப். எனக்கு நல்லா அதை எடுக்க தெரியும். வேணா உங்களுக்கு எடுத்து காட்டட்டுமா? இதை எடுத்து எண்ணெயில் பொரித்து நல்லா சமைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நல்லா வித்தியாசமாக செய்வாங்க தெரியுமா? நான் நிறைய தடவை இதை சாப்பிட்ருக்குறேன். அந்த பாப்பாவும் அந்த லாலிபப்பை அழகாக அந்த ரெக்க பகுதியில் எடுத்து காட்டுச்சு. அந்த கடைக்காரரே ஆச்சரியப்பட்டார்.
ஆகா எவ்வளோ அழகா வந்திருக்குது. இதை பார்க்க லெக் பீஸ் மாதிரியே இருக்குதே. பாப்பா உனக்குள்ள இவ்வளோ திறமையா? இத்தனை நாள் வரைக்கும் இந்த விஷயம் என் கண்ணில் கூட பட்டதில்லை. இன்னைக்கு ஒன்றை வச்சு தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அண்ணே நீங்கள் பேசாமல் இதை கடையாக போட்டுற வேண்டியதானே? உங்களுக்கு தான் இந்த ரெக்க பகுதி நிறைய மிஞ்சுது இல்லை? கடையாக போட்டிங்கன்னா நிறைய காசு சம்பாதிக்கலாம். நகரத்துல எல்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கண்ணே. அண்ணே நான் கேட்டதை நீங்கள் கொடுக்கவே இல்லையே. எனக்கு 2 லாலிபப் கேட்டேன்ல, கொடுங்கண்ணே. அந்த கடைக்காரர் அந்த பொண்ணுக்கு லாலிபப்பை கொடுத்தாரு. நைட் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த லாலிபப்பை வச்சு கடையும் போட்டாரு. வாங்க வாங்க, சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிருக்குது. எல்லாரும் வந்து சுவைச்சு பாருங்க. ருசி ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாரும் ஓடி வாங்க, சீக்கிரம் தீந்துட போகுது. சிக்கன் லாலிபாப், சிக்கன் லாலிபாப். எனது சிக்கனில் லாலிபப்பா? நான் இனிப்பு சுவையில் தான் லாலிபப் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சிக்கனில் லாலிபப்? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அது எப்படி சிக்கனில் லாலிபப் எடுக்க முடியும்? ஆனால் இதை பார்க்கும்போது லெக் பீஸ் மாதிரியே இருக்குது. பார்க்கவே நாக்கு ஊறுது. ஆனால் இதோட சுவை எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. சிக்கனில் இப்படி ஒன்று இருக்குதானே நான் இப்போ தான் பார்க்குறேங்கண்ணே. ஆமாம்மா, இது சிக்கன்ல தான் வருது. ஆனால் லெக் பீஸில் தான் எடுக்கிறது இல்லை, வேற ஒரு பகுதியில் தான் அதை எடுக்கிறது. இந்த லாலிபப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வேணா சாப்பிட்டு பார்க்குறீங்களா? 4 பீஸ் 100 ரூபான்னு தருவேன். அப்படியா? சரி, நான் இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டதே கிடையாது. எப்படியாச்சும் இன்றைக்கி நான் வாங்கி சாப்பிடாம விட போகிறதில்ல. வாங்கி சாப்பிட்டுட்டு இதோட சுவை நல்லா இருந்துச்சுன்னா இதை தினமும் கூட நான் வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் பார்க்கவே நல்லா இருக்குது. அட ஆமாப்பா, நான் கூட இந்த லாலிபப்பு கிளிபப்புலாம் கேள்விப்பட்டது கூட இல்லை. இப்போதான் என் கண்ணார பார்க்குறேன். இந்த கிராமத்துக்குள்ள எங்கே இதெல்லாம் தெரியுது? எல்லாமே பட்டிக்காடாக வளர்ந்துட்டோம். இதை பற்றி நமக்கு என்னப்பா தெரிய போகுது? அதனால நானும் எதுவுமே தெரியாத மாதிரி விட்டுட்டேன். அடடே, எனக்கும் அந்த லாலிபப்பை சாப்பிடணும் போல தான் இருக்குது. என்ன லாலிபப்புனா சீனி முட்டையை தான் தருவாங்க. இது என்னமோ சிக்கனில் லாலிபப் எடுத்து வச்சுருக்கார இவர். ஒரு தடவை தான் தின்னு பார்ப்போம். சுவை நல்லா இருக்குன்னு தான் தோணுது. இந்த லாலிபப்பை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. அவ்வளவு ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. அவங்க எல்லாருமே அந்த சிக்கன் லாலிபப்பை வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாத்துக்குமே சுவை ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஆகா, நீ சொன்ன மாதிரியே அந்த சிக்கன் லாலிபப்பு ரொம்ப சுவையாக இருக்குதுப்பா. இது எந்த பகுதியிலேருந்து எடுக்கிறேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இதை லெக் பீஸ்லேருந்தும் நீ பண்ணலனா பின்ன எங்கேருந்து இது வருது? இப்படி ஒரு பகுதியை நான் பார்த்ததே இல்லையே. அதை சொன்னால் நீங்களாம் ஆடி அசைஞ்சு போயிடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்க பார்த்தீங்களா? ரெக்க பகுதி அதில் இருந்தால் எடுக்கிறது. இந்த லாலிபப்பு இப்போ எங்கே எடுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோட மகத்துவம் யாருக்கும் புரியறதில்ல. இப்போ சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு இந்த லாலிபாப் விஷயத்தை பற்றி தெரியாது. ஒரு பொண்ணு தான் எனக்கு இதை பற்றியே சொல்லி கொடுத்தா. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அட, இதில் இவ்வளோ சுவை இருக்குது. இதையா எத்தனை நாள் கழிச்சு கட்டிகிட்டு இருந்தோம். இனிமேலாம் வாங்குறப்ப லாலிபப்பே சேர்த்து தான் வாங்குவோம். அண்ணே, எனக்கு தினமும் இனிமேல் 5 லாலிபப் எடுத்து வச்சுருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சுவை. அதிலிருந்து எல்லாருமே கறி வாங்குறப்ப இந்த ரெக்க பகுதியை கழிக்காமல் லாலிபப்பாக வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி. அவர் அந்த 4 லாலிபப்பை எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறதா அந்த மக்கள்கிட்ட சொன்னார்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.